இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது? இலக்கியாவுக்கு இங்கே நடந்த எல்லா பித்தலாட்டமும் தெரிஞ்சு போச்சு. அதாவது எஸ்எஸ்கேயில் ஜெயிக்கணும் அப்படின்னு பைரவி எஸ்எஸ்கேவுக்கு ஹெல்ப் பண்ணதை இங்கே இலக்கியா ஜானகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் நமக்கு ஃபேவராக யாருமே இல்லை அத்தை. எல்லாருமே நாம் தோற்று போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அதுவும் இந்த வீட்டை உப்பை தின்னுட்டு எல்லோரும் வெளியில் இருக்க நம்ம எதிரிக்கு நல்லது போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்டேருந்து நாம் உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அத்தை. அதுவும் கௌதம் சிக்கியிருக்கிறது இப்போது மிகப்பெரிய கடத்தல் கேஸ். அதுவும் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் இப்போது கௌதமை ஜெயிலையும் தள்ளியிருக்காங்க. அது எல்லாமே இந்த டெண்டருக்காக தான் அத்தை. அதனால தான் கௌதம் இந்த டெண்டரை எப்படியாவது ஜெயிச்சே ஆகும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதனால தான் இதை நான் ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த டெண்டரையும் ஜெயிப்பேன், உங்களையும் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு நான் ஒரு முடிவோடு செயல்பட்டேன். அதுவும் கௌதம் சொல்லி கொடுத்த மாதிரி செயல்பட்டேன். அதனால தான் இந்த டெண்டரில் நான் இன்றைக்கி எல்லாரையும் தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இந்த இருக்காங்களே பைரவி, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இலக்கியா பைரவி அன்னைக்கு எஸ்எஸ்கே சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த டெண்டர் கவரை யாருக்கும் தெரியாமல் பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போனது, அதே டெண்டர் கவரை ஓப்பன் பண்ணி அதில் இலக்கியா என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி சொன்னது அப்படின்னு எல்லாத்தையுமே இலக்கியா ஜானகிட்ட வீடியோவாக காட்டுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக அந்த ஜானகி பத்திரகாளியாக மாறிட்டாங்க. அடி பாவி, உன்னை போய் நான் எந்தளவுக்கு நம்பினேன். ஆனால் நீ இந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்க இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வச்சு அப்படின்னு ஜானகி பைரவியை பார்த்து, இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, வெளியே போடி முதல்ல அப்படின்னு சொல்ல, என்ன நீ அவள் பேச்சை கேட்டுட்டு என்னையே எப்படி போய் சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், ஆமாம் நான் பண்ணந்தான், இல்லைன்னு சொல்லலையே. இந்த இலக்கிய நேர்த்தி வந்தவ, இவளுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? இவ பாட்டுக்கு வந்தால் கௌதமை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா எல்லாத்தையும் அவள் விருப்பத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கு நீங்களும் சும்மா எதுவுமே கேள்வி கேட்காம ஒத்து ஊதிட்டு இருந்தீங்க. அது எனக்கு பிடிக்கலை. அதனால தான் இந்த டெண்டரில் மட்டும் இந்த இலக்கிய ஜெயிச்சிட்டானா அப்புறம் அவளுடைய ஆட்டத்தை தாங்க முடியாது. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அதனால தான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. அப்போல்லாம் நீ பொறுத்துட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பைரவி, நீ வீட்டோட வெளியே போய் தொலைமால அப்படின்னு ஜானகி பைரவி பிடிச்சி வெளியே தள்ள, பைரவி ஒன்று, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன இப்போது? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே, என்னை வெளியே தள்ளணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை, நானே போகிறேன் அப்படின்னு பைரவி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஜானகி, பாவம் இலக்கியா, நீனு இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுற. நீ இந்த குடும்பத்தில் என்றைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அன்னிலேருந்து இந்த பைரவிக்கு ஒன்று பிடிக்கலை. அதனால் இந்த பைரவி உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு என்னென்னமோ திட்டம் போட்டு பார்த்தா. ஆனால் அதில் எதுலேயுமே நீ சிக்கலை, எல்லாத்துலேயும் ஜெயிச்ச. அதனால தான்மா அந்த பைரவி இப்படி உன்னை அழிக்கணும்னு கரம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கா. விடு இலக்கியா, எது எப்படியோ கடவுள் நல்லவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். அதே மாதிரி தான் நீ எப்படியோ இந்த டெண்டரில் ஜெயிச்சிட்ட. ஆனால் இலக்கியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஏம்மா நீ எந்த அமௌண்ட்டு போட்டியோ அந்த அமௌண்ட்டு தான் பைரவி எஸ்எஸ்கேட்ட சொன்னான். ஆனால் எஸ்எஸ்கே என்ன அமௌண்ட் போட்டான்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆனால் எப்படி நீ எஸ்எஸ்கே விட கம்மியாக அமௌண்ட்டு கோட் பண்ண? அதை சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைத்த, அது ஒரு ரகசியம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு இலக்கியா ஜானகியை சமாளிச்சுறாங்க. ஜானகியும் நேராக சாமிகிட்ட போயிட்டு, எது எப்படியோ என் மருமக எல்லா தடையும் தாண்டி இன்றைக்கி அந்த டெண்டரை ஜெயிச்சிருக்கா. இதே மாதிரி கௌதமையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நிரபராதின்னு சொல்லி கோர்ட்டு மூலிமா வெளியே கொண்டு வந்துட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது சாமி அப்படின்னு இங்கே ஜானகி சாமி வேண்டிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பைரவி எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் ஆல்ரெடி கோவத்தில் இருக்க தாட்சாயினி அஞ்சலியை கண்டபடி கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்சலிக்கு பெரிய அசிங்கமாக போச்சு. அந்த இலக்கியா டெண்டரில் ஜெயிச்சிட்டாளா, இனிமேல் அவளுடைய ஆட்டத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த இலக்கியா என்னமோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருப்பா. இப்போது டெண்டரில் வர ஜெயிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவருடைய ஆட்டத்தை யாராலையும் அடக்க முடியாது. ஏற்கனவே அந்த கௌதம் இலக்கியாவை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுவார். இப்போது இலக்கியா டெண்டரில் ஜெயிச்சிட்டா, அதனால் கௌதம் இனிமேல் இலக்கியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். இனிமேல் ஆஃபீஸ் விஷயத்தில் எல்லாத்துலேயும் இந்த இலக்கியா தலையிடுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா பைரவி ஆண்ட நிலைமை அவ்வளோதானா அப்படின்னு அஞ்சலி தாட்சாயிட்ட கோவப்பட, தாட்சாயினி அஞ்சலியை கண்டபடி கத்தி விட்டுறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த கௌதம் மட்டும் தான் எதிரி.
ஆனால் நீ தான் அந்த இலக்கியாவை எனக்கு பிடிக்காதம்மான்னு சொன்னேன். ஒன்றால் தான் எங்களுக்கு இலக்கியாவை பிடிக்காமல் போச்சு. உனக்காக தான் இலக்கியாவை பழிவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னமோ நாங்கள் திட்டம் போட்டு இலக்கியாவிட்ட தோத்துட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. இல்லை அஞ்சலி, உனக்கு தெரிஞ்சு நாங்கள் தோத்துட்டோம் அவ்வளோதான். ஆனால் நான் இப்போது அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்படி இந்த இலக்கியாவை கடித்து கொதலான்னு பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக இலக்கியத்துக்கு பதில் சொல்லியே தீரணும். நாம் பண்ணது தப்பு தான். நாம் அவங்களுக்கு தெரியாமல் முறைச்சிட்டோம், அவங்களுக்கு எதுக்குடா வாழ்க்கையில் பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு அந்த இலக்கியா யோசிக்கிற அளவுக்கு நான் அவளை ஏதாவது பண்ண போகிறேன், சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு இங்கே தாட்சாயணி சொல்கிறாங்க. அஞ்சலி ஒன்று, இங்கே பாருங்கம்மா, இப்போயும் அந்த இலக்கியாவை பழி வாங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஐடியா இருக்குமா, அதை மட்டும் காட்ட செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த இலக்கியாவை நம்ம பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே ஒன்று, என்ன அஞ்சலி சொல்கிற, இலக்கியாவை பழி வாங்க முடியுமா, அது எப்படிம்மா, உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? ஒன்றும் இல்லைப்பா, கார்த்தி கடத்திருக்கிறது அந்த கௌதம் தான், அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் கார்த்தி இப்போ எங்கே இருக்கான், என்ன ஆனான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இலக்கியான்னு கௌதம் தான் நம்மள்ட்ட ஒரு ஆதாரம் இருக்குல்ல. அதே மாதிரி அதே ஆதாரத்தை வச்சு இந்த இலக்கியமும் அதை கூட்டணி அப்படின்னு சொல்லி அவளையும் பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன, அப்படி உள்ளே போயிட்டா கார்த்திக் கிடைக்க வரைக்கும் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். கார்த்திக் கிடைச்சாலும் கார்த்திக்கிட்ட கோர்ட்டில் விசாரிப்பாங்க. அப்போது கார்த்தி வந்து என்னை கடத்துனது இலக்கியாவும் எங்கள் அண்ணன் கௌதம் தான் அப்படின்னு சாட்சி சொல்லுவான். அப்படி சொன்னால் 2 பேருமே குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காவது வெளியே வர முடியாமல் உள்ளே லாக் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் நடந்தாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இங்கே இலக்கியாவை உள்ள தள்ளணும்னு சொல்லி தாட்சாயணி சொல்கிறாங்க. உடனே இங்கே என்ன பண்ண தெரியாமல் எஸ்எஸ்கே முடிக்கிறாரு. இப்போது எப்படியாவது கௌதமை நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கணும். தாட்சாயணி சொன்ன மாதிரி இலக்கியாவும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா தாட்சாயணி ஏற்கனவே சொன்ன அந்த பிளான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்க, டக்குன்னு தாட்சாயணி, என்ன எஸ்எஸ்கே ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டெண்டருக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோன்னு, அதே டெண்டருக்காக ஏன் பலிகடா வாக்கக்கூடாது அப்படின்னு அன்றைக்கே கேட்டேன். நீங்கள் தான் இதுக்காகலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ண தேவைன்னு சொல்லி, ஆனால் பார்த்தீங்களா இப்போ நமக்கு அது தேவைப்படுது, வேறு வழியே இல்லை, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. உடனே அஞ்சலி, தாட்சாயணிம்மா என்னவோ பண்ண போகிறீங்க, கௌதமையும் இலக்கியாவும் ஜெயிலில் வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கேப்பா அஞ்சலி, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் இப்போது பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுரு, அந்த இலக்கிய கௌதம் 2 பேரையும் நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் இப்போது பண்ண சொல்லிட்டேன், நீ வேணா பாரு, கண்டிப்பாக 2 பேரும் கார்த்திகை கடத்தின கேஸில் 2 பேரும் நிரந்தரமாக உள்ளே தான் இருக்க போகிறாங்க. இந்த இலக்கியா ஏன்டா எங்களை முறைச்சிக்கிட்டோம், நாம் அவங்களை முறைக்காமல் இருந்திருக்கலாமே, அது மட்டும் இல்லை எடுத்த டெண்டரையும் ஒழுங்காக முடிக்காமல் அந்த டெண்டர் கொலாப்ஸ் ஆகணும், அதுக்கு அடுத்ததாக கோட் பண்ண நம்மக்கிட்ட வந்து அந்த டெண்டரை கொடுத்தவங்க கெஞ்சணும், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவங்களுக்கு டெண்டர் கொடுத்த தப்பு தான் சொல்லி நம்ம காலை பிடிச்சி கெஞ்சணும், அதுக்கான நேரம் ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரமே வரப்போகுது, அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு தாட்சாயணி எஸ்எஸ்கே 2 பேரும் இலக்கியாவை பழி வாங்கிறதுக்காக திட்டம் போட்டு ரொம்ப ரெடியாகவும் உட்காந்துருக்காங்க.